ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாமளே ஈஸியாக வீட்டிலேயே செய்யக்கூடிய ஜாங்கிரி பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள்: உளுந்து 200 கிராம், ஜீனி 1 கப்பு, தண்ணி அரை கப், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், கலர் பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு சும்மா கொஞ்சம் 1 ஸ்பிஞ்ச், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், ஏலக்காய் உங்களுக்கு வாசனை பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வைங்க. இப்போது உளுந்து ஊறிடுச்சு. நம்ம மிக்சியை விட கிரைண்டரில் போட்டு அரைச்சா நல்லா ஈஸியாக அரைக்கலாம். தண்ணி ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக மாவு நல்லா பந்து மாதிரி வர மாதிரி அரைச்சி இப்போ நான் எடுத்து வச்சுருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த உளுந்து மாவில் பேக்கிங் சோடாவையும் கலர் பவுடையும் போட்டுங்க. நல்லா இந்த பவுடர் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலர் சேர்ந்து வர்ற மாதிரி கலக்கி விடுங்க. நல்லா இது மாதிரி வர மாதிரி ஒன்று போல் சேர்ந்த மாதிரி வர மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சுகர் சிரப் செய்கிறதுக்கு அகலமான பாத்திரத்தில் இந்த நம்ம எடுத்து வச்ச சர்க்கரை போட்டு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி ரொம்ப திக்காக இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் நேரம் ஒரே ஒரு கம்பி பதம் இப்படி வந்தால் போதும். நீங்கள் 1 கப்பு சர்க்கரை எடுத்திங்கன்னா அதே கப்பால் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதான் கரெக்டாக இருக்கும். சுகர் பத்தாட்டி மறுபடி வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது சர்க்கரை நல்லா கொதித்து வந்துருச்சு. கொஞ்சோண்டு 1 ஸ்பிஞ்ச் உப்பு கொஞ்சம் அதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட ஏலக்காய் பொடியும் கொஞ்சமாக கலரும் போட்டுக்கோங்க. சுகர் சிரப்பு எடுத்து வைங்க. ஆறுனதும் கொஞ்சம் லெமன் ஜூஸை புழிஞ்சு விடுங்க. அப்போ தான் கட்டியாக ஆகாமல் லூஸாகவே இருக்கும். இப்போது உங்கள்கிட்ட ஒரு திக்கான கவர் எடுத்துக்கோங்க. பால் கவர் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு திக்காக ஒரு கவர் எடுத்துக்கிட்டு அந்த லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு சின்ன ஓட்டையை போட்டுக்கோங்க. பெரிய ஓட்டையை போட்டிங்கன்னா நிறைய மாவுக்கு விழுந்துடும் எண்ணெயில். சின்ன ஓட்டையை போட்டு இப்போ நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. இப்போது தட்டையான ஒரு பாத்திரத்தில், ரொம்ப குழி பாத்திரமாக இருக்கக்கூடாது, தட்டையான பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றி எண்ணெயை ஊற்றணும். இப்போது எண்ணெய் சூடானதும் நான் புளிகிற மாதிரி ரவுண்டாக புளிங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு வரும்போது கொஞ்சம் புரியாது, கஷ்டமாக இருக்கும். அடுத்த நல்லா வந்துடும். சின்ன சின்னதாக புளிஞ்சுங்க, ரொம்ப பெருசாக புளியாதீங்க. ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். எண்ணெய் காயணும், அதே சமயத்தில் ரொம்ப ஹைஸில் வைக்கக்கூடாது. இப்போது ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். கொஞ்சம் வெள்ளையாக எடுக்காதீங்க, கொஞ்சம் கலராக எடுத்திங்கன்னா ஜீராவில் போட்டால் நல்லா மொறு நல்லா இருக்கும். இப்போது நம்ம செஞ்சு வச்ச சுகர் சிரப்பில் நம்ம செஞ்சு வச்ச ஜாங்கிரியை எடுத்து ஒரு 2 நிமிஷம் போடுங்க. இப்போது சிரப்பில் போட்டு 2 நிமிஷம் கழித்து அந்த ஜாங்கிரி எடுத்து பாருங்கள். நல்லா ஊறி போய் சாப்பிட்ற தகுந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல ஜாங்கிரி கிடைக்கிது உங்களுக்கு. ஜாங்கிரியை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.